மாணிக்க வீணாபதாலயஞ்சில் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேந்திக் குதி கோமலாங்கீம் மாதங்கதந்தா மனுசாஸ்வராமீம் சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குன்றேக்ஷுதபாஷாங்குஷ புஷ்பபாணகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜகதே தமாதக மாதா மரகதश्यामा மாதங்கி மதசாலினி குடாக்ஷராக்கம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்கதனயே ஜெயலீலோத்பலத்யுதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியை நமோ நமः. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அடுத்த பாகம், இரண்டாவது பாகமாக இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அந்த ஆரம்ப பிரியம், அதாவது இந்த பாகத்தின் இந்த லலிதா சகஸ்ரநாமம் எத்தனை பாகங்கள் உடையது, இந்த லலிதா சகஸ்ரநாமம் யாரால இயற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் யாரால அதாவது ஹயக்ரீவரால அகஸ்தியருக்கு தந்தருளி அகஸ்தியர் மூலமா பூலோகம் எங்கும் கொடுக்கப்பட்ட இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு சிறு துளி பெருமைகளை போன்ற சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் இருந்து 16 பாகங்கள் எல்லா மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் விளக்கம் காண இருக்கிறோம். முதல்ல இன்னைக்கும் ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம்னா, உருவ வழிபாடு. நம்ம இப்போ எல்லாருமே கடைபிடித்திருக்கக்கூடியதுக்கு பெயர் தான் உருவ வழிபாடு. ஒரு மூர்த்தியை நம்ம உருவமாக பாவிச்சு அதன் பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு அம்பாளுக்கு வஸ்திரம் ஆபரணங்கள் சாற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அருவுருவ மூர்த்தியாக மந்திரம் சொல்ல சொல்ல மனசுக்குள்ள அந்த மூர்த்தியை நம்ம தியானிக்கணும். அதுக்கு பேர் தான் இந்த மந்திரத்துல முதல் பாகமாக கொடுக்கக்கூடியது தியானம். நம்ம சென்ற பதிவுல பார்த்தோம், முதல்ல அந்த அன்னன்யாசம் கரன்யாசத்துல இந்த மந்திரம் என்ன பீஜம், ஒரு மந்திரத்துக்கு என்ன பீஜம் உண்டு, கீழக்க மந்திரம் உண்டு, சக்தி மந்திரம்ங்கிற இந்த 5 பாகங்களை கடந்து இந்த மந்திரம் யாரால எழுதப்பட்டது போன்ற தகவல்களை முன்பு இருக்கும். அதை கடந்து வந்தோனே நம்ம முதல்ல சந்திக்கக்கூடியது தியானம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியது 4 வகையான தியான மந்திரங்கள் உண்டு. முதல் தியானம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்க மௌலீஸ்வர தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி ஆபீகலக்ஷோருகாம். இதுதான் முதல் தியானம். அதாவது சிந்தூரம், நம்ம சிவப்பு காலையில் உதயமாகிற உதய சூரியன் நிறத்தை உடையவளாகும். 3 கண்கள், திரிநயனாம், 3 கண்களை உடையவளும், மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்திருப்பவளும், இரத்தின மணிகளால் கோக்கப்பட்ட வளையல்களை அணிந்து அந்த 5 ஆயுதங்களை தாங்கி இருக்கும் பரதேவதையை தியானிக்கின்றேன். இது முதல் ஸ்லோகம். அடுத்து அருணாம் கருணாம் தனகிதாக்ஷின் ஜிதபாஷாங்ஷ புஷ்பபான சாபா அனிமாராக்கிமா மயூகை ரகவித் விவாவகே பவான்யம். நல்ல சிவந்து இருக்கக்கூடிய அம்பாளின் உருவத்துல அந்த கண்கள் என்னைக்கும் கருணையின் வடிவமாக இருக்குமா. அந்த கண்கள் என்னைக்கும் கண்ணீராக வரக்கூடியது கருணை. அப்படி அங்குசம் பாசம் புஷ்பபானம் கரும்புவில்லை அணிந்திருக்கக்கூடிய அனிமாதி சக்தியாக இருக்கக்கூடிய பவானி தேவியை என்றும் தியானிக்கிறேன். தியாயே பத்மாசனஸ்தாம் விகசிகவதனாம் பத்மபத்ராயதாக்ஷின் ஹேமாவான் வீரவஸ்திராம் கலைந்த சப்திராம் வக்திராம் பவான்யம் சர்வாலங்காரயுக்தாம் ரக்திரம் பிராம் பவான்யம் ஸ்ரீவிக்தியாம் சாந்தமூர்த்திம் சகல சர்வதாம் சர்வசம்பத் பிரதாப்திம். தாமரையில் வீற்றிருக்கும் மலர்ந்த முகம் உடையவளும் தாமரையில் கீழ் இருக்கும் நீண்ட பாகமாக இருக்கக்கூடிய கண்களை உடையவளும் பொன்னொளி பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தவரும் பொத்தாமரையை கையில் வீற்றிருக்கும் அங்கங்களை உடையவளும் 4 கரத்தில் இருக்கக்கூடிய அங்குசம் பாசம் கரும்பு வில்லை ஏந்தியவளும் வித்யா ரூபமாகவும் ஸ்ரீவித்யா சுரூபமாகவும் சாந்தமூர்த்தி அமைதியான மூர்த்தியாகவும் தேவர்களை துதிபாடும் பவானி தேவியை எப்பொழுதும் வணங்குகிறேன்.
சகுங்குணகுமேலலாம் கும்பிகஸ்தூரிகாம் சவந்த விசேஷனாம் शशरजाप पाशांगुशाम अशेष जनमोहिनी अरुणवाल्य भूषांबरा जपा कुसुमवासुरा जगविश्वरेदंबिका குங்குமம் நிறம் உடையவளும் கஸ்தூரி பொட்டு இட்டவளும் அம்பு வில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தளித்தவளும் இருக்கக்கூடிய சிவந்த பூக்கள் நிரம்ப பெற்றவளும் செம்பருத்தி பூ மலரின் நிறத்தை உடையவளை ஜபம் பண்ணும் ஜபகாலத்தில் சந்திக்க வேண்டுகிறேன். இதான் இந்த 4 ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்திலுமே பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய நிறம் சிவந்த நிறம் அதை குறிப்பிடுவாங்க. பிரகாசமுடையவள், சந்திரனை போல பிரகாசமுடையவள், உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட தங்க கிரீடம் அணிந்தவள், 4 கைகளை உடையவள், அந்த கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் உடையவள்னு முதல் அம்பாளுடைய அந்த லலிதா பரமேஸ்வரனுடைய வடிவத்தை அந்த ஸ்லோகத்தில் முன்பு சொல்லிடுறாங்க. இப்போ முதல் பாகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதாவின் அவதாரம், முதல் மந்திரம் ஸ்ரீ மாதா. பெரிய விளக்கமே அவசியமில்லாத ஒரு மந்திரம்னா இதான் ஸ்ரீ மாதா. மாதானா தாயின்ற அர்த்தம். இந்த உலகிற்கே அவள்தான் தாய். இருந்தாலும் முதல்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஸ்ரீ. என்னைக்கும் நம்ம கோயிலில் மட்டும் இந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக, ஒரு சன்னதிக்கு போகிறோன்னா அந்த சன்னதி வாசல்ல இருக்கும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர், ஸ்ரீ நாகேஸ்வரர். அந்த மாதிரி ஸ்ரீங்கிற ஒரு பொருளுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல பிரகாசம்னு பொருள். ஸ்ரீ பிரகாசம் உடைய தாய். ஏன் பிரகாசமுடைய தாய்னா இந்த அண்ட சராச்சரத்தை தன் கர்ப்பத்தில் வீற்றிருக்கும் கோவிலாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால்தான் எந்த மாதாவுக்கும் முன்ன அடமொழி கொடுக்காம இந்த அம்பாளுக்கு மட்டும் ஸ்ரீ மாதாங்கிற முதல் மந்திரம் அம்பாளுக்கு ரொம்பவும் ஜகத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடிய அம்பாள். லலிதா சகஸ்ரநாமத்தில் முதல் நாமாக வரக்கூடியது ஸ்ரீ மாதாயை நமாக. அடுத்து ஸ்ரீ மகாராட்ஞை நமாக, வலிமையான அன்பு கொண்டவள் ஒரு பொருள். பிரபஞ்சத்தில் யாவராலும் யாவரையும் ஆட்டுவிக்கும் சக்தியாகவும் இருப்பவள்னு பொருள். ஸ்ரீ மகாராட்னி, அவள் தான் ராணி, அதான் ஸ்ரீ மகாராட்னி. மூன்றாவது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இரண்டாவது நாம யாரையும் ஆட்டுவிப்பவள் மகாராணி பார்த்தோம். அவ மகாராணி வீற்றிருக்கக்கூடியது சிம்மாசனம், ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இதுல ஸ்ரீ மத்துங்கிறப்ப மத்துனா சிறப்பு வாய்ந்ததுன்னு பொருள். அதனால ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, தெய்வீகமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள்னு பொருள். அடுத்து நாலாவது நாமா சிதக்னிகுண்ட சம்பூதா. சிதக்னி அப்படின்னா நெற்றிக்கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய நெருப்புக்கு பெயர் தான் சிதக்னி. அப்படி சிதக்னியால் உருவாக்கப்பட்ட குண்டம், ஹோம குண்டத்தில் நெற்றிக்கண் மூலமாக நெருப்பு உண்டாக்கப்பட்டு அதில் இருந்து வெளிவந்தவள் சிதக்னி குண்ட சம்பூதா. மேன்மையான உணர்வுகளை நிரம்பிய நெற்றிக்கண்ணில் புனித அக்னியில் இருந்து தோன்றியவள். எதற்கு அம்பாள் தோன்றுகிறார்? அடுத்த நாமா தேவகாரிய சமுத்தியதா. தேவர்களுக்கு உண்டான செயலை முடித்து கொடுப்பதற்காக. தேவர்களுக்கு என்ன செயல்களாகணும்? பண்டன் சும்பன் போன்ற அசுரர்களை அழிக்க தேவகாரியம், தேவர்களுக்கு உண்டான செயல்களை முடித்து கொடுக்க உருவானவள். அப்ப உருவான அம்பாள் எப்படி இருக்கிறான்னா உத்யத்வானு சகஸ்ராவா. காலையில் உதயமாக கூடிய சூரிய ஒளிக்கு இணையாக 1000 சூரியன்கள் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஒளி பொருந்து வந்தவள். அதான் உத்யத் பானு சகஸ்ராவா. சதுர்பாகு சமன்பிதா. அம்பாளுடைய 4 கரங்களும் அந்த தோள் பட்டைகளுக்கு அழகா சமமாக இருக்கக்கூடியவள், சமமாக அமைய பெற்றவள். ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகஸ்வரூபம் அப்படின்னா ஆசை, பற்று போன்ற விஷயத்தை கயிறு வடிவில், பாசம்னா கயிறு. அம்பாளுடைய இடது மேற்கரத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு பெயர் தான் பாசம். அதுதான் ஆசை, பற்று போன்ற விஷயத்தை
கயிறு வடிவில் உடையவள். அடுத்த நாமா குரோதாகாலா சோஜ்வலா, கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை அங்குச வடிவின் வலது மேற்கரத்தில் உடையவள். மனோரூபேக்ஷு கோதண்டா, நம்மளுடைய மனசு, அந்த மனதை அம்பாள் வில், கோதண்டம். அப்ப என்ன தண்டம்னா வில்லுன்னு தெரியும். மனோரூபேக்ஷு, இக்ஷுனா கரும்பு வில்னு அர்த்தம். அப்ப கரும்பு வில்லை இடது முன்கரத்தில் வைத்திருப்பவள். பஞ்சதன்மாத்திர சாயகா, 5 மலர்கள், தாமரை, முல்லை, அசோகமலர், நீலோத்பலம், மாம்பு, இந்த 5 மலர்களை வலது முன்கரத்தில் வைத்திருப்பவள். நிஜாரூப பிரபாபூர மச்சித் பிரம்மாண்ட மண்டலா, புவனம் முழுவதையும் தன் சிவந்த நிறத்தால் மூழ்குவிப்பவள். அந்த அளவுக்கு அம்பாளுடைய அந்த பிரகாசம் அவ்வளவு அருமையாக உள்ளது. இதான் ஸ்ரீ மாதாவின் கூடிய 1 இருந்து 12 நாமாவுக்கு உண்டான அர்த்தம். அடுத்து நம்ம கேசாதிபாத வர்ணனைக்கு போறோம். 2வது பாகம். சம்பகாசோக புன்னாக சௌங்கிரிகஸ்ரஜா, ஷண்பகம், அசோகம், புன்னாகம், சௌந்தீகம், சௌகந்திகம் ஆகிய பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை உடையவள். குருவிந்த மனுஷ்ரேணி கனக்கோட்டீர மண்டிதா, குருவிந்தம்ங்கிறது உயர்ந்த கல், பத்மராக கல், சந்திரகாந்த கல்னு சொல்லுவோம். அதான் குருவிந்த மணி. அந்த மணிகளை அம்பாள் வரிசையாக, ஸ்ரேணினா வரிசைன்னு பொருள். குருவிந்த மனுஷ்ரேணி கனக்கோட்டீர மண்டிதா, அந்த கற்களை அழகா அம்பாள் வரிசையாக அணிந்திருப்பவள்னு பொருள். எங்கன்னா நெற்றி சூட்டியா, ஏன்னா எங்க பூக்கள் வைத்திருக்கோம் சொல்றோம், கூந்தல். அப்ப கேசாதிபாத வர்ணனையில முதல்ல கேச முடிகளை வர்ணிச்சோம். அப்ப குருவிந்த மனுஷனி எங்க அணிஞ்சிருக்காங்க, அம்பாள் நெத்தி சுற்றியாக அணிந்திருப்பவள். அடுத்து நெத்தி சுற்றிக்கு கீழே அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா, அம்பாளுடைய நெற்றி அஷ்டமி சந்திரன் போல அழகாக அந்த அரைவட்டமாக நெற்றியை உடையவள். முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா, முழுமதி, முழு நிலா, அதை பழிக்கும் அளவுக்கு அம்பாளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய கஸ்தூரி பொட்டு அவ்வளவு பிரகாசமாக, அதாவது சந்திரனை விட பிரகாசமாக கஸ்தூரி பொட்டை அம்பாள் நெற்றியில் வைத்திருக்கிறான்னு பொருள். வதனஸ்வர மாங்கல்ய கிருத்ததோரண சில்லிகா, நெற்றியை பார்த்தோம், நெற்றி பொட்டை பார்த்தோம். அப்படி நெற்றிக்கு கீழே புருவம். மன்மதனின் அம்பு, அதாவது அந்த கரும்புவில் முதல்ல மன்மதன் தான் வச்சிருப்பார். அது மாதிரி அந்த கரும்புவில் 2 பாகங்களாக பிரித்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அம்பாளுடைய புருவங்கள் உள்ளது. வக்ரலக்ஷ்மி பரிபால சலன் மீனாபலோச்சனா, ஒரு குளத்துல எப்படி மீன்கள் அழகா மிதக்குமோ அது மாதிரி அம்பாளுடைய முகத்துல 2 மீன்களாக அம்பாளுடைய 2 கண்கள் அவ்வளவு அழகா அது இமைச்சிக்கிட்டே இருக்கும்ல, அப்ப அது நீந்துரா மாதிரி அந்த முகத்துல அந்த கண்கள் அவ்வளவு அழகா அந்த நீந்துரா மாதிரி அந்த சிமிட்டிக்கிட்டே அவ்வளவு அழகா இருக்கா. வக்ரலக்ஷ்மி பரிபால சலன் மீனாவலோச்சலா, நவச்சம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா, புருவம், கண்ணு, மூக்கு, அதாவது சண்பக மலர், ஒரு காலையில் பூத்த சண்பக மலர் போன்ற மூக்கின் வடிவத்தை கொண்டிருப்பவள். தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா, அம்பாளுடைய மூக்குத்தி நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கும் அளவுக்கு கொண்டது. கதம்ப மஞ்சளீகிருத்த கர்ணபூர மனோகரா, அம்பாளுடைய காதுகள் கதம்ப மலர்களை போல அழகாக இருக்கும் அளவிற்கு காதுகளை உடையவள். தாடங்கயுகலீபூத தமலோடுக மண்டலா, காதுகள் பார்த்தோம். அப்ப காதுகள்ல இருக்கிறது குண்டலங்கள், அழகான ஜிமிக்கி, அதாவது சூரிய சந்திரன் தான் அம்பாள் அந்த காது அணிகலன்களாக கம்பலாக அணிந்திருக்கக்கூடிய நாமாவாக 22வது நாமா. பத்மராக சிலாதரிஷ பரிபாலுகுவே, பத்மராக கற்கள் எப்படி அந்த வளவழப்பாக இருக்குமோ அது போன்ற கன்னங்களை உடையவள். நவவிர்த்தும மெம்பஸ்ரீனி நிக்கானியஸ்தா, அதாவது அம்பாளுடைய உதடு
புதிய கோவை பழம் போல சிவந்திருக்கக்கூடிய வண்ணம் உடையவள். அதாவது 2 விதமான ரெட்டை நமக்கு இங்கே கிளாசிஃபை பண்ணுறாங்க. அதாவது காலையில் உதயமாகக்கூடிய சூரியன் அந்த ஆரஞ்சு எல்லோ கலந்த ஒரு ரெட்டாக இருக்கும். அப்போ கோவை பழங்கிறது பூரண ரெட், ஃபுல் ரெட்டாக இருக்கும். கோவை பழத்தை ஒத்த உதடுகளை உடையவள். சுத்த வித்யான் துராகார த்விதபங்கிய ஜோஜ்வலா. அம்பாளுடைய பல் வரிசை, இந்த மேல இருக்கக்கூடிய பல் 16, கீழே இருக்கக்கூடிய பல் 16னால மேல இருக்கக்கூடிய பற்கள் அம்பாளுடைய சோட்டசி 16 அக்ஷரமுள்ள மந்திரங்கள். அந்த 16 அக்ஷரமும் அம்பாளுக்கு 16 பற்களாக இருக்கு. அப்ப கீழே இருக்கக்கூடிய பற்கள் சிவசோடாட்சரி. எப்படி அம்பாளுக்கு 16 வகை அந்த அக்ஷர மந்திரங்கள் உண்டோ, சிவனுக்கும் 16 அக்ஷர மந்திரங்கள் உண்டு. அது அம்பாளுக்கு கீழ்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த 16 பற்களாக இருக்கிறது. கற்பூர வீடி காமோத சமாகிருஷ திகந்தரா. அம்பாளுடைய அந்த தாம்பூலம், அந்த வெத்தலை பாக்கு போடுகிற மனம் அந்த உலகையே மயக்கும் அளவுக்கு அவ்வளவு நறுமணம் உடையதாம். நிஜசல்லாவ மார்த்துல்ய மிச்சிட்பட்சித கச்சபி. அதாவது வீணையின் இனிமையான அந்த ராகத்தை தோக்கும் அளவுக்கு இனிமையான குரல் வளத்தை உடையவள். கச்சபிங்கிறது சரஸ்வதியினுடைய வீணையின் பெயர். சரஸ்வதி தேவி வாசிக்கும் வீணையை விட இனிமையான குரல் வளத்தை உடையவள். மந்தஸ்மித பிரபாபூர மச்சத் காமே சமானசா. மன்மதனுடைய பஞ்சபானம் ஈர்க்கக்கூடிய அந்த வில்லை விட அம்பாளுடைய புன்சிரிப்பு அதிக ஈர்ப்பை உடையவள், ஈர்க்கும் புன்சிரிப்பை உடையவள். 29வது நாமா. அம்பாளுடைய முகவாயின் அழகை வர்ணிக்கும் வண்ணம் எந்த ஒரு உவமையும் இல்லாத முகவாயை கொண்டவள். காமேஷ பக்த மாங்கல்ய சூத்ரசோபித்த கந்தரா. காமேஸ்வரனாகக்கூடிய சிவபெருமான் அணிவித்த மாங்கல்யம் அம்பாளுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வண்ணம் மாங்கல்யத்தை உடையவள். கனகாங்கனகேயூர கமனீய புஜான்பிதா. பொன்னால் இழைக்கப்பட்ட தோல் வலையை அணிந்திருப்பவள். நம்ம ஷோல்டர், நம்மளுடைய தோள் பட்டையும் நம்ம முன் கையும் இணைகிற இடம், அந்த இடத்தில் அணிக்கக்கூடிய ஆபரணத்துக்கு பெயர் தான் கேயூரம். அப்படி பொன்னால் இழைக்கப்பட்ட அந்த கேயூர ஆபரணத்தை அணிந்தவள். ரத்னட் கைவேர சிந்தாப லோப முத்ரான் பலான்பிதா. அசைகின்ற முத்துக்களுடன் கூடிய ரத்ன பதக்கங்கள் பொருந்திய அட்டிகையை அணிந்திருப்பவள். அதாவது முன் கையில நம்ம அட்டிகை, அந்த அட்டிகை முத்துக்களாலும் இரத்தனங்களாலும் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவள். காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதீபனஸ்பதி. காமேஸ்வரனுடைய அன்பின் விளைவாக இரத்ன கற்களால் மறைக்கப்பட்ட இரு மார்பகங்களை உடையவள். நாப்ஜாலமான ரோமாலி லதா பல குஷத்வகி. நாபியில் ஆழ்ந்திருந்த முளைத்த மெல்லிய ரோமக்கொடியில் பழுத்த இரு கனிகள் போன்ற ஸ்தனங்களை உடையவள். லக்ஷரோம லதாதார சாமுன்னேய மத்தியமாம். ரோமக்கொடி இருப்பின் வாயிலாக மெல்லிய கொடி வடிவிலான இடையை உடையவள். ஸ்தனபாலசலன் மட்டிய பட்டபண்ட பலித்ரயா. பருத்த மார்புகளை கொண்ட காரணமாக 3 மடிப்புகள் இருந்தும் இல்லாதது போல் இடுப்பை உடையவள். அருணாரும்ப கௌசும்ப வஸ்திர பார்ப்பட் கட்டிதட்டி. அப்படி இருக்கும் இடுப்பில் சிவப்பு நிற அம்பிகையின் புடவை மிளிரும் வண்ணம் உடையவள். ரத்ன கிங்கிணிக்காரம்ன ரசனாதாம பூஷிதா. ரத்னங்களால் இழைக்கப்பெற்ற ஒளி பெற்ற ஒட்டியானத்தை அணிந்திருப்பவள். காமேஸ்வராக்கிய சௌபாக்கிய மாத்ரூரு தயான்விதா.
காமேஸ்வரன் மட்டுமே அணிந்த அங்கலட்சணமான மென்மையான இரு தொடைகளை உடையவள். மாணிக்க மகுடாஜான ஜானுத்ரி விராஜிதா. அப்படி அழகாக இருக்கும் தொடைகளுக்கு மகுடம் அணிவித்தாற் போல இரு முட்டிகளை உடையவள். இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரகூடாக கல்பிதா. இந்திரகோபா அப்படின்னு தேனீன்னு அர்த்தம். அப்படி தேனீக்களளவு நீல நிற கற்களால் இழைக்கப்பட்ட கொலுசுகள், கணுக்காலின் அந்த கொலுசுகளை உடையவள். கூடகுல்ஃபா. சிவந்த வடிவிலான குதிக்காலை உடையவள். தூமபிருஷ்டா. அம்பாளுடைய பாதம் ஆமையின் அடிபாகத்தைப் போல மென்மையாக உள்ளது. நகதீதினி சஞ்சன்ன நமச்சனன தமோகுணா. அப்படி அந்த சிவந்திருக்கும் பாதம் பக்தர்களின் தமோகுணமாக இருட்டை போக்கவல்ல வெளிச்சத்தை உடைய மென்னிய பாதங்களை உடையவள். பதத்வய பிரஜாபால பதாகிருத சரோருகா. தாமிரையே அந்த தாமிரை நிற பாத அழகினை கொண்டவள். சிருஞ்சான மணிமண்டிட மண்டிடஸ்தி பதாம்புஜா. தனது அழகிய பாதங்களின் ரத்ன பற்களால் கூடிய ஒளி மிகுந்த சிலம்பை அணிந்திருப்பவள். மராளி மந்தகமனா. அன்னம் போன்ற அன்ன நடையை உடையவள். மகாலாவண்ய சேவதீகி. அழகு களஞ்சியம், அழகு பெட்டகமாக இருக்கக்கூடியவள். சர்வாருண்ணா. முழுமையான செவ்வண்ணம் உடையவள். அனவத்யா. குறையில்லாத வடிவத்தை உடையவள். சர்வாபரண பூஷிதா. எல்லா வகையான ஆபரணங்களை அணியப்பெற்றவள். சிவகாமேஸ்வராங்கஸ்தா. காமேஸ்வரன் மடியில் அமர்ந்திருப்பவள். சிவாயை. மங்களத்தை அருள்பவள். ஸ்வாதீன வல்லவா. தனது இறைவனை வென்று தனதாக்கிக் கொண்டவள். 54வது நாமாவோட கேசாதிபாத வர்ணனை முடிவடைகிறது. அம்பாளுடைய கேசம். அம்பாள் தலைகளில் என்ன பூ? செம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்தி போன்ற மலர்களாக. அம்பாளுடைய தியான ஸ்லோகம் ஸ்ரீ மாதாவின் அவதார பாகம், கேசாதிபாத வர்ணனை. இந்த 3 விஷயங்களை இந்த பதிவில் நம்ம ரசித்தோம், கேட்டோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸ்ரீபுர வர்ணனையில இருந்து 3வது 4வது பாகங்களாக அடுத்த பதிவில் சந்திப்போம். இது போன்ற பதிவுகளை காண நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 3வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி.